இந்த பொண்ணு ஜெயில இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்றா. ஏன் அப்படின்னா இந்த பொண்ணும் அவருடைய பாய் ஃப்ரெண்டும் ஆல்ரெடியே ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. தென் அந்த பொண்ணுமே ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமா நேரா பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறா. பார்த்தா அந்த பையன் இறந்து போயிட்டான். தென் அந்த பாய் ஃப்ரெண்டோடைய அம்மாவும் ரொம்பவே அழுதுகிட்டே அந்த பொண்ணுகிட்ட பேசுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அவங்களுடைய வெட்டிங் ரிங்கை எடுத்து வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. ஆனா அந்த பையனுடைய அம்மா கிட்ட இருந்து ஒரு ஃபார்ம் ஒன்று பாக்குறா. அந்த ஃபார்ம்ல அந்த பாய் ஃப்ரெண்ட் அத்தனை விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்கு. பட் அப்பதான் இவளுக்கு சடனா இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு சின்ன வயசுல இருந்தே ஹைட்னா ரொம்பவே பயம். இவனுக்கு ஹைட்லாம் ரொம்பவே பயமா இருக்கும்போது எப்படி இவன் மிகப்பெரிய உயரமான கட்டிடத்துல இருந்து கீழே விழுந்திருக்க முடியும்? அவன் அது மேல ஏறவே மாட்டானேன்னு இந்த பொண்ணுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. ஸோ இதை நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு சொல்லிட்டு இவளோட ஆஃபீஸ்க்கும் நடந்து போயிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு எங்க வீடியோ பார்க்குற 90% மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதே கிடையாது. ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. அப்போ இந்த கம்பெனியுடைய முதலாளியம்மா வராங்க. தென் அவங்க கிட்டையும் போயிட்டு நான் இந்த கம்பெனியில் வேலைக்காரியா எனக்கு வேலைக்கு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. தென் அவங்களும் அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த முதலாளியோடைய பையன் வரான். பார்த்தா அந்த பையன் பார்க்கறதுக்கு இவருடைய பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கிறான். தென் அவனும் இந்த பொண்ணை பார்க்கும்போது அவனுடைய ஹார்ட் ரொம்பவே வேகமா துடிச்சிட்டு இருக்கு. சடனா அவங்க அம்மா கிட்டையும் போய் கேட்கறான் எனக்கு யாருடைய ஹார்ட் எடுத்து வச்சிங்கன்னு. பட் அவங்க அம்மாவும் எதுவுமே சொல்லாம சமாளிச்சு அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு பிசினஸ் மேன் இந்த அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. தென் அவனுக்கு நிறையவே பணத்தை கொடுத்துட்டு இனிமே நீ உன்னை பார்க்கவே கூடாது, ஒழுங்கா இங்க இருந்து போயிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் இது எல்லா விஷயமே இந்த பொண்ணு வேலைக்காரியா வேலை செய்யற இடத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த முதலாளி அம்மாவுடைய பையனை வந்துட்டு எனக்கு ஷேவ் பண்ண தெரியாது, ஸோ நீங்க தான் எனக்கு ஷேவ் பண்ணி விடணும்னு சொல்றான். நீங்க ஆர்டினரியா போடுற க்ரீமை விட்டுட்டு இந்த க்ரீமை போட்டு எனக்கு ஷேவ் பண்ணுங்கன்னு சொல்றான். இந்த பொண்ணுமே அந்த பையனுக்கு ஷேவ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. பாட்டா பதட்டத்துல இந்த பொண்ணுமே சரியா செய்ய தெரியாம தென் அந்த பையனுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. தென் இவங்களும் பேண்டேஜும் ஓட்டி விட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த சிச்சுவேஷன்ல தான் அந்த பையனுடைய ஹார்ட் பீட் மறுபடியும் ரொம்பவே வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. ஹார்ட் பீட்டை கேட்டுட்டு இருக்கும்போது சடனா அந்த லேடி பொண்ணு வந்துட்டு இந்த பொண்ணை பிடிச்சிட்டு ரொம்பவே திட்டி விட்டுறா.